தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மதுபோதையில் இளைஞர் ஓட்டிய கார் அதிவேகமாக சென்று மோதியதில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் விபத்து தொடர்பான பதைப்பதைப்பூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. முதலில் அந்த காட்சிகள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார். முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஆசினி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள பாட்டத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் தனது உறவினரின் காரில் மது போதையில் பாட்டத்தூரில் இருந்து சங்கரன்கோவில் நோக்கி அதிவேகமாக ஓட்டி கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் மகேந்திரன் என்பவர் வந்து கொண்டிருந்தார். அவர் மீது கார் படு வேகமாக மோதியது. கார் அதே வேகத்தில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த கண்ணன் என்பவர் மீதும் மோதியது. இவ்விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த மகேந்திரன் மற்றும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த கண்ணன் என்பவர் இருவரும் படுகாயமடைந்தனர். இவர்களை சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மது போதையில் இளைஞர் தாறுமாறாக காரை ஓட்டி சாலையில் சென்று இருவரின் மீதும் மோதி விபத்து ஏற்படுத்திய சம்பவம் சங்கரன்கோவில் நகரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மது போதையில் காரை இயக்கிய முருகேசனை சங்கரன்கோவில் காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது விபத்து குறித்த பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி.